ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக. இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? ரேடியோ சபா. ரேடியோ சபா. கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா? சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க. யாரு? உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. சரி, நான் இன்டர்காமில் கால் பண்ணி பேசுகிறேன். ஹலோ, யாரு? ஹலோ கதிரு, எப்படி இருக்க? நீங்க? என்னப்பா, என்ன தெரியலையா? குரலை வச்சு கண்டுபிடிக்க முடியலையா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. தெரியலைங்க, சாரி. சரி சரி சரி, நானே சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நீயும் நானும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோம். சுப்பிரமணியடா. அடே சுப்பிரமணியா, நீ வா வா உள்ள வா. உன்னை பார்த்து எவ்வளவு காலம். வாடா, எப்படி இருக்க? பரவாயில்லடா, வாழ்க்கை ஏனோ தானோன்னு போகுது. நீ எப்படி இருக்க? என்னை பார்த்தா எப்படி இருக்கு? உனக்கு என்ன ஜம்முன்னு இருக்க? உனக்குன்னு பெரிய ஆஃபீஸு, உனக்கு கீழே வேலை செய்ய எப்படியும் 100 பேர் இருக்கும் தானே? அதுக்கும் மேலடா. உண்மையை சொல்லணும்னா எனக்கே தெரியாது எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சரி, உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் கிடச்சிச்சு? நம்ம ஸ்கூலுக்கு நீ போன மாதம் 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தல்ல, அதில் உன் ஆஃபீஸ் அட்ரஸ் இருந்துச்சு. அதை வச்சு கண்டுபிடிச்சி வந்துட்டேன். சரியான ஆள் தாண்டா நீ. சரி, நம்ம இளங்கோ எப்படி இருக்கான்? இளங்கோ செத்து பல வருஷம் ஆச்சுடா. என்ன சொல்ற? செத்துட்டானா? எப்படிடா? ஆமாடா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே இளங்கோவுக்கு எந்த நல்லதுமே நடக்கலை. அவனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. கொஞ்ச நாள் போன பிற்பாடு அவங்களும் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சி கணவரோட வாழ முடியாமல் 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துருச்சு. பிரச்சனை இளங்கோவை போட்டு நெருக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அவன் அந்த நேரத்தில் தான் நிறைய குடிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் வேகமாக போனான். டிராக்டர் மோதி ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் மச்சான். ஐயோ, எவ்வளவு நல்ல வேணா. எப்போவுமே எதையும் ஈஸியாக எடுத்துக்குவான். உற்சாகம் கொஞ்சம் கூட குறையாது. அவனுக்கு முடிவு இப்படியா வரணும்? சரி, அதை விடு. நீ என்ன பண்ணுற? நான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். என்னோட 2 தங்கைகளுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்குற பொறுப்பு எல்லாம் என் தலையில். என்ன செய்ய, பக்கத்தில் இருக்க ஒரு ரைஸ் மில்லுக்கு கணக்கு எழுதுறதுக்காக போனேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் மச்சான் வேலை செய்கிறேன். அப்புறம் எனக்கு 2 பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்கடா. நீ என்னை விட நல்லா படிப்பே மச்சான். நான் நினச்சேன் நீ எங்கேயாவது பெரிய வேலையில் இருப்பேன்னு. சரி, கவலைப்படாத, நான் தான் இருக்கேன் தானே. நீ இங்கேயே வந்துரு. என்னோட ஆஃபீஸில் அக்கௌண்டிங் டிவிஷனில் வேலை போட்டு தரேன். நீ கேட்டதே எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் எதுக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன் மச்சான். சரி, நான் போயிட்டு வரவா? டேய், என்னடா இப்போ தான் வந்த அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிற? இல்லை மச்சான், இப்போ போனால் தான் இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நாளை காலையில் தான் ட்ரெயின் இருக்குது. அதனால் நான் இப்போ போகிறேன், பிறகு வந்து பேசுகிறேன். என்ன? சரி, அடுத்த முறை வரும்போது வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? கண்டிப்பாக மச்சான், இப்போ நான் போயிட்டு வரேன்டா. இப்போ வந்துட்டு போன ஆள் மறுபடியும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் உள்ளே எடுக்காதீங்க, சரியா? யார் சார் இது? ஒரு காலத்தில் எனக்கு தேவைப்பட்டவன், இனி எனக்கு தேவைப்படாதவன். ரேடியோ சபா. ரேடியோ சபா.